வெட்கமா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்களே, இதுக்கு முன்னாடி இருந்த திமுகவுடைய ஸ்டாலின் அவர்களே வெட்கமா இல்லையா? அந்த மக்கள் சாப்பிட்ட அம்மா உணவகத்தை இழுத்து மூடுனீங்களே வெட்கமா இல்லையா? அந்த குழந்தைங்க போடுற கால சாப்பாட்டுல வெறும் உப்புமாவும் சாம்பாருமா போட்டு அந்த பிள்ளைகள பாடா படுத்துனீங்களே, புழுவும் பூச்சியுமா வந்துச்சே வெட்கமா இல்லையா? கோவையில வந்து 40 குழந்தைங்க அந்த சாப்பாட சாப்பிட்டுட்டு உங்க நிர்வாகிகள் போய் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி அந்த பிள்ளைகலாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே வெட்கமா இல்லையா? அப்படின்னு நாங்கலாம் கேட்போம். மகளிர் விடியல் பயணம்னு சொல்லிட்டு ஒண்ணு குடுத்து அந்த பொம்பளைங்கள பூரா வந்து ரொம்ப ஏளனமா உங்க கண்டக்டர விட்டு பேச விட்டீங்களே வெட்கமா இல்லையா? அப்படின்னு நாங்கலாம் கேட்போம். ஒவ்வொரு இளம் பெண்கள் வந்து கல்லூரிக்குள்ள அண்ணா கல்லூரிக்குள்ள போயிட்டு ஒருத்தன் போய் சில சம்பவங்கள பண்ணிட்டு சார் அப்படின்ற ஒருத்தன் விட்டோனே அவன தூக்கி உள்ள வச்சு உதயநிதி வரைக்கும் இந்த விஷயம் போனத வெளிவடையே விடாம அப்படியே படுக்க வச்சீங்களே வெட்கமா இல்லையா? ஒவ்வொரு மேடையிலயும் போட்டு இன்னைக்கு ஏன்டா தோத்தோம்னு தெரியாம இன்னும் ஒப்பாரியா வச்சுக்கிட்டு இருக்கீங்களே வெட்கமா இல்லையா? அப்படின்னு இன்னைக்கு நம்மளும் அவங்கள பார்த்து நிறைய கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். வேலையை காட்டத் தொடங்கிய பாஜக, செந்தில் பாலாஜிக்கு இறுதி எச்சரிக்கை, மேடையில் அழுத திருமாவளவனர். இது ஃபுல்லா நம்ம விரிவா பேச போறோம். சேனலுக்குள்ள வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ஒரு பாஜக அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வேலையை காட்டிக்கிட்டு இருக்கு. தேர்தல் ஆணையத்துக்கு நேரடியாகவே புகார் போயிருக்கு தமிழகத்திலிருந்து. இது என்ன ஏது அப்படின்றது முந்தா நேத்து பார்த்தீங்கன்னா 3 கட்சிகள் போயிட்டு ஆளுநர் அவர்கள்ட்ட ஒரு புகார் மனு ஒன்று கொடுத்துருப்பாங்க. திமுக, அதிமுக, பாஜக அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனு மேல இருக்கிற விசாரணை அப்படின்ற அடிப்படையில் ஆளுநர் பெறப்பட்ட புகார் அப்படின்றது பாஜகவுடைய தலைமைக்கு அனுப்பி வைக்கிறது. இது என்ன ஏது அப்படின்றத நான் வீடியோக்குள்ள சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நேத்து நடந்த மிகப்பெரிய விஷயம், அந்த விசிகாவுடைய ஒரு விருது வழங்கும் விழால திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்காரு. அதுக்கு முன்னாடி உதயநிதி வந்து ஒரு கல்யாணத்துல சீமான் அவர்களோட பேசினது, அந்த சோஃபா மாடல் சொன்னது, அதுக்கு பதிலடி கொடுக்குறோம் அப்படின்ற விதமா இல்லைங்க அப்படிலாம் பதில் கொடுக்காதீங்க, நாங்க எப்பவுமே திமுகவுக்கு அடிமையா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லாம சொல்லியிருக்காரு திருமாவளவன் அவர்கள். தமிழக வெற்றி கழக ஆட்சி அமைஞ்சதுக்கு அவருக்கு கொஞ்சம் கூட வந்து விருப்பமே இல்லை, வேற வழி இல்லாம நாங்க வந்து எங்களுக்கு வேற வழி தெரியல ஆத்தான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிற மாதிரியும், எங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவியை கொடுத்துருக்காங்கன்றதுனாலே நாங்க தொடர்றோம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சவரு திடீர்னு பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் அடிச்சு, ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் கூட்டணி தொடங்குனாங்க அப்படின்னா அந்த கூட்டணியில நாங்க பங்கு பெறுவோம் அப்படின்றதும், எங்களை ஒன்றும் நாங்கள வந்து திமுகலேருந்து வெளியில வரல, திமுக தான் எங்களை கிள்ளுக்கீரை தூக்கி போட்ட மாதிரி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் கொஞ்சம் தடவி கொடுக்கணும் அங்கேயும் கொஞ்சம் தடவி கொடுக்கணுன்ற மாதிரி 2 பேரையுமே தடவி கொடுத்து பேசியிருக்கிறாப்புல திருமாவளவன் அவர்கள். இதுதான் திருமாவுடைய உண்மையான முகம் அப்படின்றது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமா வெளிப்படையா தெரிஞ்சிட்டு இருக்கு. இதனால திருமாவளவன் அவர்கள் திமுகல தொடர போறாரா, வரக்கூடிய இடைத்தேர்தலில் எங்க பங்கு பெற போறாரு, தமிழக வெற்றி கழகத்துக்கு உண்மையா இருப்பாரா அப்படின்றது வந்து ஒரு பக்கம் கேள்விக்குறியாவே போயிட்டு இருக்கு. ஆனா வன்னியரசு அவர்கள் அமைச்சரா தன்னுடைய வேலைகளை கொஞ்சம் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காருன்றதும், அவருக்கு சமூக நீதித்துறை அமைச்சரா இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்றதும், வேறு ஏதாவது துறை கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்றதும் விசிகாவுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாகவும் இருக்கு. இது அடுத்தடுத்து நம்ம பேசுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய மிகப்பெரிய ஆளுமை டெல்லியில வந்து இன்னைக்கு பிரபலமான ஒரு விஷயமா பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் எப்படிரா வந்து அந்த இடத்துல இருக்கிற ஆளுமைகளை உடைச்சு, உதாரணத்துக்கு மேற்கு வங்கம் மம்தா பானர்ஜியை காலி பண்ணாங்க. தமிழகத்துல ஜெயலலிதா அம்மா கூட வந்து நாங்க அந்த கட்சியில இருந்தவங்கள பூரா இன்னைக்கு வந்து அதிமுகன்ற பேர்ல விலைக்கு வாங்கி அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அதிமுக கட்சியை முடிச்சு விட்டது எப்படி எடப்பாடியோ, அதே போல பிஜேபியோட தலைமைக்கும் அதுல பங்கு இருக்கு. தமிழிசை, வானதி சீனிவாசன் இந்த மாதிரி ஆட்களுக்கும் அதுல மிகப்பெரிய பங்கு இருக்கு. எடப்பாடி மட்டும் அதிமுக வலிச்சாரான்னு கேட்டா கிடையாது. அந்த ஒரு வகையில் முந்தா நேத்து போயிட்டு ஆளுநரை வந்து திமுக, அதிமுக, பாஜகவுடைய தலைமை சந்திச்சு குதிரை பேரம் நடந்திருக்கு. இது என்னன்றதை நீங்க விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரே நாள்ல மனு கொடுத்துருக்காங்க. இந்த மனு கொடுக்கறதுன்றது பெரிய விஷயம் கிடையாதுங்க. அவங்க எப்பவும் போல ஆட்சியை கவுக்கிறதுக்கு வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க, நம்ம தள்ளிடலாம். ஆனா சண்முகம் அவர்கள், சிபிஎம்மோட சண்முகம் அவர்கள் மற்றும் வீரபாண்டி அவர்கள், இந்த மாதிரி நிறைய கட்சிக்காரங்க, அது எப்படி அதிமுகவும் திமுகவும் ஒரே மாதிரி போய் மனு கொடுப்பீங்க, அதுவும் மனுவில் ஒரே மாதிரியே எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு சில கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. இது வந்து உதயநிதி அவர்களுக்கு கண்டனம் தெரிவிக்கிற மாதிரியே அமைஞ்சிருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து ஸ்டாலின் லண்டன்ல இருக்காரு, உதயநிதி தான் கட்சியை வழி நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்றனால ஏகப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு உதயநிதி தலையில போய் பேரிடியாவே விழுந்துட்டு இருக்குன்னு சொல்லணும். இந்த ஒரு வகையில இந்த ஆளுநர் அவர்கள் இவங்கள்ட்ட இருந்து பெறப்பட்ட மனுவை பிஜேபியோட தலைமைக்கு அனுப்பிச்சிருக்காரு. அதுல என்ன குறிப்பிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்துல ஜனநாயக படுகொலை நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். ஜனநாயக படுகொலைனா உங்களுக்குலாம் தெரியும் நினைக்கிறேன். இன்னைக்கு முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழக ஆட்சி எந்த அளவுக்கு ஜனநாயகமா மக்களுக்கு எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து ஒவ்வொரு திட்டங்கள் செயல்படுத்துறதும் சரி, மக்கள்கிட்ட வந்து அந்த ஒரு சரிவர போயிட்டு ஊழல் நடக்காத ஆட்சி, லஞ்சம் இல்லாத ஆட்சி, இதெல்லாமே வந்து கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு டைம்ல இந்த எல்லா கட்சிக்காரங்களும் ஒட்டுமொத்தமா கூட்டமா சேர்ந்து இந்த தமிழக வெற்றி கழக ஆட்சியை வந்து முடிச்சுடணும் அப்படின்றதுக்காக சம்பந்தமே இல்லாம ஒரு புகாரை கொடுத்து அது வந்து டெல்லியோட தலைமைக்கு போய் டெல்லி தலைமையிலேருந்து தேர்தல் ஆணையம் கையில போயிட்டு, இதனாலதான் தேர்தல் ஆணையம் இடைத்தேர்தலை இப்போதைக்கு தள்ளி வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு அதிமுகல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு அதிமுக எம்எல்ஏக்களும் தமிழக வெற்றி கழகத்துக்கு ராஜினாமா பண்ணிட்டு வர்றாங்க. அந்த ராஜினாமாவை சபாநாயகர் அவர்கள் மின்னல் வேகத்துல ஏத்துக்கிறாரு. அப்ப என்ன நடக்குது, ஒருவேளை எல்லாமே வந்து
செய்யப்பட்ட சதி அதாவது பின்னப்பட்ட சதி வேலை அப்படின்ற மாரி சொல்ற மாரி, இதெல்லாம் ஏற்கனவே வந்து முடிச்சு வச்சிருக்காங்களா? அப்ப இதுதான் அவங்களோட பிளானா? அப்ப இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு, உண்மை கண்டறியும் குழுவ தேர்தல் ஆணையம் வெளிப்படையா இல்லாம உளவுத்துறை மாரி அனுப்பியிருக்காங்க தமிழகத்துக்குள்ள. இவங்க வந்து ஒவ்வொரு தொகுதிக்குள்ளயும், ஒவ்வொரு இருக்கிற ராஜினாமா பண்ணவங்க ஏரியாக்களையும் அவங்க எதுவும் பணம் வாங்கியிருக்காங்களா? அவங்களுடைய அக்கவுண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாத்தையுமே இன்னைக்கு வந்து கேட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை உண்மை கண்டறியும் குழு ஏதாவது ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க, இவங்க பணம் வாங்கியிருக்கிறது, குடுத்திருக்கிறது, ஏதோ ஒரு கட்சிக்குள்ள என்னமோ நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, அந்த எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் பண்ணிருவாங்க. சில ஆண்டுகள் அவங்க வந்து போட்டியிட போக முடியாத சூழ்நிலை உருவாகும். இதனால தமிழக வெற்றி கழக அரசுக்கு மிகப்பெரிய பின்னடைவா அமையும் அப்படின்றது பாஜகவுடைய ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. இதத்தான் திமுக, அதிமுகவுமே விரும்புது. இதனால தான் செந்தில் பாலாஜி அவர்கள வந்து இன்னைக்கு மறைவா வச்சிருக்கிறதும், அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள வெளிப்படையா வந்து உங்கள வந்து இன்னைக்கு கைது பண்ணிட்டாங்க. நீங்க வெளியில வந்து குதிரை பேரம் நடந்திருக்குன்ற மாரி ஒரு விஷயத்த சொல்லுங்கன்னு சொன்னதும், எல்லாமே வந்து இவங்களா செய்யப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்றது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமா மக்களுக்கு புரியும். தேர்தல் ஆணையத்துக்கு இது சீக்கிரமா புரிஞ்சிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கான இறுதி எச்சரிக்கை நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இறுதி நாள் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சம்மன் ஆகணும். 12:30 மணிக்கு அவர் வந்து கோர்ட்ல ஆஜர் ஆயிருக்கணும். இதுதான் வந்து அவருக்கான கடைசி சம்மன். இல்ல அவர் ஆஜர் ஆகல அப்படின்னா, ஏற்கனவே அவருடைய பேரண்ட்ஸ்ட்ட கையெழுத்து வாங்கியிருக்காங்க. இப்ப இவருடைய அந்த வழக்குல என்ன ஆகும் அடுத்து? ஏன்னா அவர் ஆல்ரெடி வந்து ஜாமீன்ல இருக்கிற ஒரு குற்றவாளி. இவர் வந்து இப்ப கோர்ட்ல இன்னைக்கு ஆஜர் ஆகலான்னா, முன்ஜாமீன் அவருக்கு கிடைக்கல. அவருடைய தம்பிக்கும் கிடைக்கல. இருவரும் தலைமறைவா இருக்காங்க. குதிரை பேர வழக்குன்றது சின்ன வழக்கு கிடையாது. ஆட்சி கவிழ்ப்பு வழக்கு அப்படின்னும்போது, இன்னைக்கு அவங்கள தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி லுக் அவுட் நோட்டீஸும் வந்து குடுத்துருக்காங்க. வெளிநாட்டுக்கு தப்பிச்சிடக்கூடாது. ஏர்போர்ட்லயோ, வெளி மாநிலத்துக்கோ எங்கேயுமே போயிறக்கூடாது அப்படின்ற ஒரு இடத்துல, இன்னைக்கு ஒருவேளை அவர் ஆஜர் ஆகலைன்னா, அவர தேடப்படும் குற்றவாளியாக காவல்துறை அறிவிச்சிருவாங்க. தேடப்படும் குற்றவாளினா இப்போ உங்களுக்கே தெரியும். ஒருத்தர வந்து ரொம்ப தீவிரமா எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஃபோட்டோவ அனுப்பிச்சுட்டு ஒரு அக்யூஸ்ட் மாரி தேட ஆரம்பிச்சுருவாங்க. அக்யூஸ்ட் தான் மாதிரிலாம் இல்ல. தேடிட்டு இருப்பாங்க. தேடிக்கிட்டு இருக்கும்போது அடுத்து அவருடைய வங்கி கணக்கு, சொத்து பத்துக்கள், அசையும் சொத்து, அசையா சொத்து, வாகனம், அவருடைய பேங்க் பேலன்ஸு இருக்கிற அவ்வளோத்தையும் நகைகள் எல்லாத்தையும் வந்து சொத்த பறிமுதல் பண்ணிருவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து மீண்டும் ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சு விடுவாங்க. அதாவது வீட்ல இருக்கிறவங்களுக்கு, மீண்டும் அவர் பதில் சொல்லல அப்படின்னா, அவர பிடிச்சு தர்றவங்களுக்கு இவ்வளோ லட்சம் ரூபாய் பரிசு தொகை அப்படின்றத காவல்துறையும் அறிவிச்சிரும். இதனால அவர் எம்எல்ஏ பதவிலாம் போயிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு அதுல சட்டத்துல இடம் இல்ல. ஏன்னா, அவர் வந்து ஒரு குற்றவாளி. அவர் தன்னுடைய குற்றம் இல்லைன்றத நிரூபிக்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றனால, அவர் தன்னுடைய வழக்கறிஞர்கள வச்சு இதெல்லாம் வந்து சரி கட்டுறதுக்கு பிளான் பண்ணுவாரு. இப்பதான் பண்ணிட்டு இருக்காங்க அடிப்பூர்வமா. ஏன்னா முழுக்க முழுக்க திமுக அந்த வேலையில இன்னைக்கு இறங்கியிருக்காங்க. செந்தில் பாலாஜி ஒருத்தர பிடிச்சா ஒட்டுமொத்த அறிவாலயத்துல இருக்கிற அனைத்து ஊழல் குற்றவாளிகளையும் வெளியில கொண்டு வந்துரலாம் அப்படின்றது இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையோட ஒரு கணக்கா இருந்தாலும், செந்தில் பாலாஜியை எப்படி வெளியில விடக்கூடாது அப்படின்றதுல இவங்க ரொம்ப தீவிரமா இருக்காங்க அப்படின்றனால, இந்த வழக்கு இவ்வளோ சீக்கிரமா முடிவுக்கு வந்துரும் அப்படின்றத யாருமே எதிர்பார்க்கல அப்படின்றது தான் அறிவாலய கணக்கு. அதனால தான் ஸ்டாலின் அவர்கள் ஓடி போய் லண்டன்ல ஒளிஞ்சிருக்காரு. ஏவா வேலு போய் சிங்கப்பூர்ல படுத்துட்டாரு. இன்னும் சில பேர் வந்து வெளிநாட்டுக்கு கிளம்புறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்ற தகவலும் வந்துட்டு இருக்கு. அப்ப செந்தில் பாலாஜி வழக்குல அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இட்ஸ் கான் அப்படின்னு சொல்ற மாரி செந்தில் பாலாஜி அவர்களை தட்டி தூக்குறதுக்கு காவல்துறை ரெடி ஆயிட்டாங்க. அவருடைய தம்பியும் வந்து சேர்ந்து சிக்கிட்டாரு அவரால. கிட்டத்தட்ட அவருடைய இடத்தையும் நெருங்கிட்டாங்க அப்படின்றதும், ஒருவேளை அவரா வெளிப்படையா வெளியில வந்தாருன்னா, இந்த வழக்கு எப்பவும் போல நடக்கும். 1வது தடவ, 2வது தடவ இல்லாட்டினா கூட 3வது தடவ இந்த வழக்குக்கு முன்ஜாமீன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதும் வழக்கறிஞர்களுடைய ஒரு கருத்தா இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து போறதுக்கு இந்த வழக்கு அப்படின்றது மிகப்பெரிய அளவுல தாண்டி போயிட்டே இருக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயமா வருவோம். நம்மளுடைய தமிழக முதல்வர் அவர்கள் கரூருக்கு போறாரு. இது எல்லாருக்குமே தெரியும். கரூருக்கு 11ஆம் தேதி, 10ஆம் தேதி இரவே வந்து கிளம்புறதா ஒரு விஷயம் வருது. இத வந்து ஒரு மினி மாநாடு மாடி சும்மா ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி இல்லாம ஒரு அளவுக்கு நல்ல பிரம்மாண்டமா நடத்தணும். ஏன்னா கரூர் அப்படின்றது நம்மளுடைய தமிழக வெற்றி கழக ஆட்சி அமைறதுக்கு முன்னாடி ஒரு கரும்புள்ளியா மாறின ஒரு இடம் அப்படின்றது தெரியும் எல்லாருக்கும். இன்னும் வந்து அது வந்து அந்த இடத்துக்கான அந்த நடந்ததுக்கான சம்பவத்துக்கான முடிவுரை இன்னும் எழுதப்படாம இருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு இடத்துல மதியழகன் அப்படின்ற தமிழக மாவட்ட செயலாளர் அவர்கள் எம்எல்ஏவா நிக்கப்பட்டு தோற்கடிக்கப்பட்டார். அதே இடத்துல ஜெயிச்ச எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்காரு. ஜெயிச்ச ராஜினாமா எம்எல்ஏ பதவியை அதிமுகல இருந்து ஜெயிச்ச பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து இணைஞ்சு அடைஞ்சிருக்காரு. 2 பேரும் வந்து நேற்று ஒரே பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. நம்மளுடைய தமிழக முதல்வர் வந்து இறங்கக்கூடிய இடங்களை ஆய்வெல்லாம் செஞ்சுட்டு மிகப்பெரிய அளவில் இங்கே வந்து ஒரு விஷயம் நடக்க போகுது. அந்த கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் இருக்கிற படித்த இளைஞர்களுக்கான அந்த ஒரு
அரசோடைய பணி நியமன ஆணை அதெல்லாம் வந்து குடுக்குறதா இருக்காரு அப்படின்றனால நிறைய விஷயங்கள் கரூர்ல நடக்க போகுது. இத மதியழகன ஓரங்கட்டிட்டு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் முன்னின்று பண்றாரோ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகமும், நேத்து மதுரை சோழவந்தான்ல நடந்த மிகப்பெரிய கட்சிக்குள்ள நடந்த சலசலப்பும். இன்னைக்கு அதிமுக வந்து தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன பதவிகளுக்கு அதாவது மிகப்பெரிய அளவு பதவிகளுக்கு இன்னும் பிரச்சனை வரலன்னா கூட, அதாவது உள்ளாட்சி துறையில இருக்கிற சின்ன சின்ன தொகுதி, அதாவது சட்டமன்ற அலுவலகம், அதுக்கு கீழ இருக்கிற மாவட்ட செயலாளர் அலுவலகம், இந்த மாரி ஒவ்வொரு இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, அந்த அதிமுக காரங்க ஏறி உட்கார்றாங்க. தமிழக வெற்றி கழக இத்தன நாளா வேலை பார்த்த தமிழக வெற்றி கழக தொண்டர்கள், நிர்வாகிகள் அங்க வந்து மறுக்கப்படுறாங்க அப்படின்றதும், நேத்து முழுக்க புதுசா சேர்ந்த கட்சிக்காரங்க அலுவலகத்துக்குள்ள இருக்கிறதும், நம்மளுடைய தொண்டர்களாகிய நிர்வாகிகள் வெளியில இருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. இவ்ளோ விஷயங்கள் நேத்து நடந்த விஷயம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. திமுகவுடைய விருதுநகர்ல இருக்கிற ஒரு பெரிய தலக்கட்டுன்னு சொல்லலாம். கோயில் முன்பக பிரச்சனை. அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை, குடுக்கல் வாங்கல் பிரச்சனை. அது போக பார்த்தீங்கன்னா, கட்சி பணத்தை அடிக்கிற ஒரு பிரச்சனைன்னு சொல்லலாம். அதில பார்த்தீங்கன்னா, ஒரு தரப்பு இன்னொரு தரப்ப முடிச்சே ஆகணும் அப்படின்றதுல அவங்களுடைய குடும்பத்தில இருக்கிற ஆட்கள் எல்லாம் வந்து சில விஷயங்கள் பண்றதுக்காக கார வச்சு ஏத்துறதுக்கும், அங்க ஒரு சிறுமி ஒரு 12வது படிக்கிற ஒரு சிறுமியோட கால்ல ஏத்தி அந்த குழந்தையோட கால் வந்து உடைஞ்சிருச்சு அப்படின்றதும், அந்த கருப்பு சிகப்பு கொடி கட்டிட்டா அவங்களுக்கு என்னதான் ஆகுமோ அப்படின்னு தெரியாது. அந்த அளவுக்கு வந்து வெறியா மாறிர்றாய்ங்க அப்படின்றதும் இன்னைக்கு வெளிப்படையா தெரிஞ்சிருக்கு. நீங்க சைட்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோல போய் தான் அந்த குழந்தைய தள்ளி விட்டுட்டு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. திமுக அப்படின்றது இன்னும் அந்த கொட்டம் முடக்கப்படவில்லை. காவல்துறையினர் வந்து இந்த மாரி பண்றவங்களுக்கு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். ஏன்னா நாளைக்கு மேடைய போட்டு நம்மள பேசுவாய்ங்க. ஆனா இவிங்க தான் பூராமே பண்றாய்ங்க அப்படின்றது வெளிப்படையா இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்து மிக முக்கியமா இன்னைக்கு தமிழக அரச வெட்கமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்து கேட்டிருக்காரு. என்னன்னா, இன்னைக்கு நெம்மேலி அப்படின்ற அந்த கடல் நீரை குடிநீராக்கும் ஒரு திட்டம். திமுகவுடைய கட்டத்துல மிகப்பெரிய அளவுல போர்டெல்லாம் வச்சிருக்காங்க. கல்வெட்டுலாம் வச்சிருக்காங்க. ஆனா கல்வெட்டு வச்சதோட தூங்கிட்டாங்க. கோமாக்கு போயிட்டாங்க ஒரு 5 வருஷமா. திட்டம் அப்படின்றது செயல்படுத்தப்படல. ஏன்னா இனி இவங்க வந்து முழுக்க முழுக்க கலைஞர் நூலகம், கலைஞர் படிப்பகம், கலைஞருன்னு சொல்லிட்டு கலைஞர்கிட்டயே சுத்தி 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 கருணாநிதி தனம் பண்றதுலயே குறியா இருந்துட்டாங்க. 5 வருஷம் கருணாநிதி தனம் பண்ணி சொத்து பட்டியல நெப்பிட்டாங்க. ஆனா பாருங்க கையில ரூ. 10,000 வச்சுட்டு பாவம் லண்டன் போயிருக்காப்ல. செலவுக்கு என்ன பண்ணுவாப்லன்னு தெரியல. இவ்ளோ விஷயங்கள் வந்து இன்னைக்கு இருக்கு. ஆனா இந்த கிடப்புல போட்ட ஒரு திட்டத்த இன்னைக்கு தமிழக அரசு செயல்படுத்திட்டு இருக்காங்க. அது சம்பந்தப்பட்ட ஒரு அமைச்சகம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல அந்த கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்துக்கும், வீடு முழுக்க குடிநீர் குடுக்கக்கூடிய திட்டத்துக்கும் வந்து செம்மையா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அந்த கல்வெட்ட ஏன் அகற்றிட்டாங்க? வெட்கமா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்களே! இதுக்கு முன்னாடி இருந்த திமுகவுடைய ஸ்டாலின் அவர்களே வெட்கமா இல்லையா? அந்த மக்கள் சாப்பிட்ட அம்மா உணவகத்த இழுத்து மூடுனீங்களே வெட்கமா இல்லையா? அந்த குழந்தைங்க போடுற காலை சாப்பாட்டுல வெறும் உப்புமாவும், சாம்பாருமா போட்டு அந்த பிள்ளைகள பாடா படுத்துனீங்களே! புழுவும் பூச்சியுமா வந்துச்சே! வெட்கமா இல்லையா? கோவையில வந்து 40 குழந்தைங்க அந்த சாப்பாட சாப்பிட்டுட்டு உங்க நிர்வாகிகள் போய் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி அந்த பிள்ளைகலாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே! வெட்கமா இல்லையா? அப்படின்னு நாங்கலாம் கேட்போம். மகளிர் விடியல் பயணம்னு சொல்லிட்டு ஒண்ணு குடுத்து அந்த பொம்பளைங்கள பூரா வந்து ரொம்ப ஏளனமா உங்க கண்டக்டர விட்டு பேச விட்டீங்களே! வெட்கமா இல்லையா? அப்படின்னு நாங்கலாம் கேட்போம். ஒவ்வொரு இளம் பெண்கள் வந்து கல்லூரிக்குள்ள அண்ணா கல்லூரிக்குள்ள போயிட்டு ஒருத்தன் போய் சில சம்பவங்கள பண்ணிட்டு, சார் அப்படின்ற ஒருத்தன் விட்டோனே, அவன தூக்கி உள்ள வச்சு உதயநிதி வரைக்கும் இந்த விஷயம் போனத வெளிவடையே விடாம அப்படியே படுக்க வச்சீங்களே! வெட்கமா இல்லையா? ஒவ்வொரு மேடையிலயும் போட்டு இன்னைக்கு ஏன்டா தோத்தோம்னு தெரியாம இன்னும் ஒப்பாரியா வச்சுக்கிட்டு இருக்கீங்களே! வெட்கமா இல்லையா? அப்படின்னு இன்னைக்கு நம்மளும் அவங்கள பார்த்து நெறைய கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இவங்களுக்கு வெட்கமாவே இல்ல. அதனால நம்ம அத பத்தி கவலையும் படக்கூடாது. மக்களே இவங்க இப்படித்தான். நம்மளுடைய தமிழக வெற்றி கழக ஆட்சி அப்படின்றது இன்னைக்கு மக்களுக்கான ஆட்சியா, மக்களாட்சியா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இத ஒழிக்கிறதுக்கும், முடிக்கிறதுக்கும் படாத பாடு படுறாய்ங்க. பட்டுக்கிட்டே இருக்கட்டும். நம்மளுடைய கருத்து இதுதான். உங்களுடைய கருத்த மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.